அக்கா, எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அவரு கூட போயிட்டு இருக்கேன்க்கா. ஹாய் டார்லிங். ஹலோ மேடம். ஏன் மேடம் மணி 10 இன்னும் கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கீங்க? எனி திங் யூ ஹாவ் டு டெல் மீ. இல்ல சார், உங்களுக்காக தான். எனக்காகவா? என்ன விஷயம்? வெட்டி ஆபீசர் எங்க போய் இவ்ளோ நேரமா வெட்டி முடிச்சிட்டு வரீங்க? சார் உங்களை தான் கேக்குறேன். மணி 10 ஆகுது சார். இவ்ளோ நேரம் எங்க போய் என்ன வேலை பார்த்துட்டு வந்தீங்கன்னு கேக்குறேன். என்ன இவ்வளவு உக்கிரமா இருக்கா? நம்ம ஒரு தப்பு பண்ணலையே, சமாளிப்போம். இல்ல மேடம், அது ஒரு முக்கியமான வேலை. அதான் சார், என்ன வேலைன்னு கேட்டேன். உங்களுக்கு வெளியில முக்கியமான வேலை நிறைய இருக்குன்னா எதுக்கு நீங்க இந்த வீட்ல வேலை செய்யணும்? போய் தொலை வேண்டியதானே. என்ன வீரா? வாய் மூடுறியா? நீ என் குழந்தை கனிக்கு பாடி கார்டா இருக்க. ஞாபகம் இருக்கா? கனியை சுத்தி எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அவளுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கு. எப்பவுமே நீ கனி கூட இருக்கணும்னு சொல்லி தானே உன்னை நான் இந்த வேலைக்கு வச்சேன். வச்சனா இல்லையா? அப்ப நைட்டு 10 மணி வரைக்கும் வீட்டுக்கு வராம எங்க பொறுக்கிட்டு வர? மேடம் தப்பா பேசாதீங்க மேடம். ஏய், நீ தப்பா பிஹேவ் பண்ணிட்டு என்ன தப்பா பேசாதானே சொல்றியா? உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? பொறுப்புன்னு ஒண்ணு இருந்திருந்தா உன்னால ஏன் என் அக்கா இப்படி செத்துருக்க போறா? என்ன உண்மையை சொன்னதும் துரைக்கு கோபம் வருதோ? அதுதானே நிஜம். நீ இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம சொன்ன சொல்ல காப்பாத்தாம இருந்ததுனாலதான் என் அக்கா செத்தா. இப்போ அதே நிலைமையை என் குழந்தைக்கு உண்டாக்கணும்னு நினைக்கிறல வீரா? என்ன கோவம் வருதா? துரைக்கு உண்மையை சொன்னதுமே கோவம் பொத்துக்கிட்டு வருதா? இங்க பார், உனக்கு விருப்பம் இருந்தா இந்த வீட்டுல வேலை பாரு, இல்லனா கிளம்பி போயிட்டே இரு. பாடி கார்டு வேலைக்கு நான் ஆளா இல்ல. காசு கொடுத்தா 100 பேர் வருவான். வந்துட்டோம் பெருசா. என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இந்த கத்து கத்திட்டு போறா? சீக்கிரம் எடுங்க மேடம். அண்ணோ நம்பரா இருக்கு. ஹலோ மேடம், நான் ஆதித்யா வீட்டில் வேலை செய்கிற சமையல்காரன் ராம் பேசுகிறேன். சொல்லுங்க ராமு. மேடம், ஒரு முக்கியமான விஷயம். ஒரு உயிருக்கே ஆபத்து. யாரு? யாரோட உயிருக்கு ஆபத்து? என்னாச்சு? அதான் உங்கள் வீட்டில் இருக்காருல்ல பாடிகார்டு, பேர் கூட மாறன். ஆமா, மாறனுக்கு என்ன? மாறனை போட்டு தள்ளுறதுக்கு ஆதித்யா ஸ்கெட்ச் போட்டிருக்காரு மேடம். எங்க? எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். ரகசியமா ஆட்கள் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எப்படியாவது அவரை காப்பாத்திட்டு மேடம். மேடம், நான் கால் பண்ணேன்னு யாருக்கும் தெரிய வேணாம். சரிங்க மேடம், நான் வச்சிடுறேன் மேடம். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க போயிட்டு இருக்க? பக்கத்துல ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். என்னாச்சு மேடம்? நீ எங்கேயும் போக வேண்டாம். கிளம்பி உடனே நம்ம வீட்டுக்கு வா. ஐயோ, நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேனே. இப்போ போலன்னா ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடும் மேடம். வீட்டுக்கு வானா வா. கனி மசாலா பூரி கேக்குறா. அதுக்கு இவ்வளவு தூரம் திரும்ப வர முடியுமா? இது ஒரு சப்ப மேட்ரு. நீங்க கடையில வாங்கி கொடுங்க மேடம். கடையில வாங்கி கொடுக்க எனக்கு தெரியாதா? நீ வானா வா. ஏன் இல்லனா நான் வேணா ஆர்டர் பண்ணவா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண உடனே வந்துரும். குழந்தை ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை கேக்குறான்னு சொல்ற, அத கடையில தான் வாங்கி கொடுக்கணுமா என்ன? ஏன் நீ வந்து வீட்டுல சமைச்சு தர மாட்டியா? நீ ஏதோ காரப்பூரிய ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவியாமே, நிறைய மசாலாலாம் போட்டு பண்ணுவியாமே, அதுதான் வேணும்னு கனி அடம் பிடிக்கிறா. சோ, நேரங்கட்ட நேரத்துல பாப்பா வேற. இப்ப நீ வர போறியா இல்லையா? இல்லனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். வரேன் மேடம், வரேன். மிஸ்டர் மாறன், மரியாதையா வெளியே வந்துருங்க. நீங்க மறைஞ்சிருக்கிறது எனக்கு தெரியும். வெளியே வாங்க. மாறா, விட்டுருங்க. ஆதி, என்ன விட்டுருங்க. வேண்டாம், மலரை விட்டுரு. ஏய், நீ யாரா எனக்கு? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். எனக்கு நீ ஸ்கெட்ச் போடுறியா? வராத, நில் அங்கே. விட்டுருங்க. எப்படி எப்படி என் போன்ல இருந்த
நீ மெசேஜ் பண்ணா எனக்கு தெரியாதா? மனசுல பெரிய ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பா? டேய், நான் உன் அளவுக்கு ஸ்மார்ட் இல்லதான். ஆனா கிரிமினலா யோசிக்கிறதுக்கும் என்ன மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உன் வழியிலேயே போய் உன்னை பிடிக்கலான்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்பயும் உன் கதையை முடிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். முட்டாள், உன் வீட்டு பொண்ணு கழுத்துல நான் கத்தி வச்சிருக்கேன். அங்க என்னல நீ என்ன முடிக்க போறீங்க? அங்க என்னல என்ன அறுத்துருவேன். நீ சென்டிமெண்ட்லாம் பாக்குற ஆள் தானே. இப்போ இந்த இடத்துல இந்த பொண்ண கொன்னு தூக்கி போட்டா நீ என்னடா பண்ணுவ? என்ன விட்டுருங்க ப்ளீஸ், ஏய், கம்முனு. ப்ளீஸ். டேய், அந்த பொண்ணு மேல எனக்கு எந்த எமோஷனும் கிடையாதுடா. அவ சாதாரண ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான். அவ செத்தா எனக்கு என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன. நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்க 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 பண்ணிக்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? மேடம், உன் மேல சாருக்கு எந்த எமோஷனும் இல்லையா? அப்போ நீ செத்து போ. ஏய், ஏய், கத்தி வேணாண்டா. சீக்கிரம் இங்க போயிடு. சொன்னா கேளு, போ. ஏய், போடுங்கடா அவனை. ஏய், என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா? ஆ? எனக்கு தெரியாமலேயே ரொம்ப விவரமா என்ன ட்ராப் பண்றீங்களா? ட்ராப்? ஏய், என்ன பாருடா. லுக் அட் மீ ராஸ்கல். கண்ணு தர, கண்ணு தர. ஏய், சாருக்கு மயக்கம் இப்ப தெளிஞ்சிருச்சு. இப்ப கொண்டு வாடா கெரசின, வந்து ஊத்துறா.